அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்தும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டி சட்டம் ஒழுங்கு குறித்தும் பாஜக மகளிரணியின் சார்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்திலிருந்து நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நூதன வகையில் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக மகளிரணியினர். விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில் களத்திலிருந்து நமக்கு தகவல்களை தர காத்திருக்கிறார். அருண், இப்ப அந்த போராட்டத்தினுடைய வடிவம், அவங்க முன்னெடுத்திருக்கக்கூடிய விதம் எல்லாத்த பத்தியும் விவரமா சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வன்கொடுமையை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெறுவதாக அறிவித்தனர். தற்போது இந்த பேரணியானது காவல்துறை மறுத்துள்ள நிலையில் அடுத்தடுத்த நூதனமான போராட்டங்களை தற்போது பாஜக மகளிர் அணியினர் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மிளகா வற்றலை இடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ரஷ்யா பெண் ஒருவரும் பங்கேற்றிருக்கிறார். மேலும் பாஜகவுடைய மகளிர் அணி சார்பில் கையில் தீச்சட்டியும் கார்ச்சலமும் பிடித்தவாறு தற்போது செல்லத்தம்மன் கோவில் வளாகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரை சிம்மக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் கோவிலில் இருந்து நீதி கேட்கும் பேரணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த பேரணியானது பாஜகவை சேர்ந்த குஷ்பு தலைமையில் தற்போது இந்த பேரணியானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்புல இந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் பெண் காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் ரஷ்யாவை சேர்ந்த கத்ரீனா என்ற ஒரு பெண்ணும் பாஜக போராட்ட களத்தில் தற்போது மகளிர் அணியுடன் சேர்ந்து உரலில் மிளகாய் அரைத்து தொடர்ந்து உலகெங்கும் குற்றங்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படுவதை தான் ஆதரிப்பதாகவும், மேலும் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் யார் வேண்டுமானாலும் அநீதிக்கு எதிராக மக்கள் இயக்கமாக போராட்டம் நடத்தலாம் என்றும் அந்த ரஷ்ய பெண் தற்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் கண்ணகி கோவிலானது மதுரை சிம்மக்கல் வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்கக்கூடிய செல்லத்தம்மன் திருக்கோவிலில் பாஜக மகளிர் அணி பேரணியை முன்னிட்டு தற்போது இந்த செல்லத்தம்மன் கோவிலில் கண்ணகி சிலைக்கு மிளகாய் வற்றலை உரலால் இடித்து பூசவும் உள்ளார். மேலும் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலைக்கு மிளகாய் வற்றலை இடித்து பூசினால் உக்கிர நிலைக்கு வரும் என்பது ஐதீகம் என்பதால் இந்த போராட்டத்தில் தற்போது மிளகாய் வற்றலை இடித்து கண்ணகி சிலைக்கு தற்போது உக்கிர நிலைக்கு கொண்டு வருவதற்காக மிளகாயை தற்போது உரலில் வைத்து இடித்திருக்கிறார்கள். மேலும் கண்ணகி போல் வேடமிட்டிருக்கக்கூடிய பெண் ஒருவர் கார் சிலம்பை கையில் ஏந்தியவாறு பெண் உக்கிர நிலைக்கு கடும் கோபத்தோடு தமிழக அரசுக்கு எதிராகவும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும் என்றும் எங்களை போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் தற்போது கண்ணகியாக உருவெடுத்திருப்பதாகவும் அந்த பெண் ஒருவர் கூறி தற்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு தமிழக அரசிடம் தற்போது கேள்விகளை எழுப்பி வருகிறார். கையில் தீச்சட்டி ஏந்தி பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் சிலர் செல்லத்தம்மன் கோவில் வளாகம் முழுவதும் கையில் தீச்சட்டி ஏந்தி கார்ச்சலமுடன் மலமறுமுறை காட்சியும் பார்த்து வருகிறோம். இந்த பேரணியானது அடுத்தடுத்த நூதன முறையில் போராட்டங்களானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பேரணி என்று கூறப்பட்ட நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பாஜகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் தற்போது நூதனமான முறையில் அடுத்தடுத்த போராட்டங்களை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன், அண்மை விவரங்களுக்கு நன்றி அருண்.